சத்தியமூர்த்தியோட கிளாஸ்மேட் வீடு. ஊர்ல செல்வா காண கொடுப்போம். நல்லா கும்பிட்டுங்க. ஐயா வணக்கம். பிரச்சாரத்தை கோயில இருந்து ஆரம்பிக்க சொன்னாங்க. நான் இங்க வந்துட்டேன். பசிய தீக்கிற இடம் தானே கோயில். ஓட்டு போடும்போது ஞாபகம் வச்சுக்கையா. சாப்பாடு எப்படி இருக்கே? உங்க வீட்டு சாப்பாடு உங்க சிரிப்பு ரெண்டையும் எப்பவும் மறக்க முடியாது தம்பி. எங்க தலைவர் சத்தியமூர்த்தி ஐயாவை இழந்துட்டோம். நீங்க அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவர் இடத்துல இருந்து நின்று எங்களை ஆசை. என்ன தம்பி இது? இந்த மக்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த ஊரோட ஆதரவு உங்களுக்கு எப்பவும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன தேடி வரலாம். நான் உங்க வீட்டு புள்ள. தம்பி கிட்ட ஒண்ணு கொடுத்து வைங்க. இந்தாங்க பிடிங்க. யோ, முகம் மறந்துடும் தான் என் விசிட்டிங் கார்டை கொடுப்பாங்க. மறக்கிற முகமா இது? நீயும் சிஎம் செவ்வறு சுண்ணாம்புன்னு இப்ப வெயில சுண்ணாம்பு மாதிரி காயிற. யாரு தம்பி நீயா? பாப்பா மங்கூஸ் பண்றேன்னு தெரியுமாப்பா உனக்கு? எப்படி இருக்கீங்களா? ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? தாத்தா எப்படி இருக்காரு? கண்ணன் தானே உங்க பேரு? ஞாபகம் வச்சிருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷண்ணே. அண்ணே, ஊர்ல ஒரு பிரச்சனை, ஐயா அண்ணனை பார்க்க சொன்னாரு. இந்த அண்ணன் கிட்ட வந்துட்டீங்க இல்ல, உங்க பிரச்சனை எதுவானாலும் அவர்கிட்ட சொல்லி சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு. விடுங்க கவலையே. சரிண்ணே. வணக்கண்ணே. ஆமாண்ணே, பேர் ரஜினி. ரொம்ப உதவியா இருக்காரு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீங்க பாக்குற அளவுல நான் பெரிய அப்பாட்டகர் இல்லைண்ணே. எங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்ல பாத்திருப்பீங்கண்ணே. ஆட்டோ ஸ்டாண்டா? பின்ன கோஸ்பதி ஸ்டாண்டா? அண்ணே ரொம்ப யோசிச்சு நல்ல முடி கொட்டுற போது. தம்பி தமாஷா பேசுறேன். நீங்க வாங்க உள்ள போலாம். சரிண்ணே. ஏன்பா உங்ககிட்ட ஆட்டோ காசுலாம் கேட்டு கேவலமா பேசியிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சு படி வேண்டாதப்பா. சிஎம் கிட்ட சொல்லி என்ன தொழிற்சங்க தலைவராகிட்டுப்பா. ஏன்பா பேசுப்பா. வர கார்பரேஷன் எலெக்ஷன்ல மேயர் போஸ்டர் பெண்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு என் கேண்டிடேட் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்க வசதியை விட கட்சியோட எதிர்காலத்தையும் நினைச்சா நல்லது. கட்சியோட நிதி வசூலுக்கு மட்டும் நாங்கள் பதவிக்கு வேற ஆளா? ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தெரியும். கட்சியில் யாருமே சம்பாதிக்கக்கூடாது, தான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஆளுகிட்ட பேசுறேன்னு தெரியும். டேய், இந்த அறப்போராட்டம் சத்தியாகிரகம் மறியல் பண்ணி ஆட்சிக்கு வந்த சத்தியமூர்த்தி நினைச்சிங்களா? கொன்ன போட்டுருவேன். இங்க நான் தான் கட்சி, நான் எடுக்கிறது தான் முடிவு. இந்த முக்கல் முனகல் பண்ணீங்க, காலையில் வாக்கிங் போறவங்க திரும்பி வர மாட்டீங்க. ஜாக்கிரதை. நான் சிஎம் ஆனது மாத்மானதான் நினைச்சிட்டாங்க. தூக்கு போட்டு முடிச்ச பித்தம். தலைவரே வணக்கம். இந்த பொண்ணு +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. அப்பா இல்லாத பொண்ணு. பார்க்கலாம் வாங்க. ஆமா தலைவரே, தெரியுது இல்ல, காரைக்குடில நம்ம பெரியவர் சத்தியமூர்த்தியா கிளாஸ்மேட் வீட்ல பார்த்தமே கண்ணன். சரி, மனு பிரச்சனை ஐயா உங்களை பார்க்க சொன்னாருண்ணே. இல்லண்ணே, சபை கட்டுறதா சொல்லி வீட்டு இடிக்க போறதா சொல்றாங்கண்ணே. அதான்ப்பா மனு கொடுத்துருன்னு சொல்றேன். பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலண்ணே. அதான் மனு கொடுத்துருங்க. அண்ணா நீங்க தானே பார்த்து மனு கொடுன்னு சொல்றேன்ல. அண்ணே உங்களை தானே நம்பி இருக்கேன். என்ன கையை பிடிக்கிற? இல்லண்ணே, உன் வீட்டில் மட்டும் தான் பிரச்சனையா? அதை பார்க்கறது மட்டும் தான் என் வேலையா? இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா கேட்கறது என் வேலையா? பொட்டா என்னண்ணே இது? ஓட்டு கேட்டு நீங்கள் எங்கள் வீட்டு வாசப்படியில் வரும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்தால் இவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்களே. நாங்கள் ஓட்டு போடலாம், நீங்கள் எப்படி சிஎம் ஆக முடியும்? நீ ஓட்டு போட தான் நான் சிஎம் ஆனேனாடா? வேணும்டா எனக்கு. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் அவனை பார்த்தா தொலைச்சிடுவேன். எடுத்துட்டு போனா அவனை. என்ன தம்பி சின்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க? சப்வே கான்ட்ராக்ட் விஷயம் சொல்லியிருந்தா உன்னை தலைவர் பக்கத்திலேயே கூட்டு போயிருக்க மாட்டேனே. அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம தலைவர் தான்ப்பா. ஆமாப்பா, கூட போச்சு இல்லை அதுவும் பேர்ல எடுத்திருக்காரு. வீடு போனா போகுது, உன் உசுறு தப்பிச்சது இல்லை, அது போதும். பதவி அதிகாரம் எல்லாம் அந்த பாவிக்கிட்ட இருக்கு. அவனை எடுத்து நீ என்ன பண்ண முடியும் சொல்லு? போப்பா. இங்க போயிருந்தா என் ஆட்டோ மட்டும் தான் போயிருக்கோம். அங்க போனா என் தலையே வெட்டிடுவானுங்க. வெட்டினா என்ன விட்டுட்டியா? 1932 பாரம்பரியமான வீடா இருக்கு போல இருக்கு. பாரம்பரியம்லாம் இல்லையா, சேட்டோட பழைய வீடு. ஏமாஜி ரமணியக்கா புடிங்கிச்சு. வழக்கமா சேட்டு தான் வீட புடுங்குவாங்க, பொம்பளை வீட புடுங்கிச்சு. யோ நீ ரமணியக்கான்னு தெலுப்பா ஒரு ஆண்டி வாய் நிறைய வெத்தல் பாக்கு போடுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பொம்பளை மைட்டேஷன். வேணா சொன்னா கேள், போயில வாப்பா. ஏன் பயப்படுற? அம்மன் எவ்வளவு கடன் வாங்கியிருக்க? அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு? கையில் தான் போட்டு என் பிரச்சனை தீக்கிறாலும் நீ பெரிய பகதூர் பாதுஷா.
கவுன்சிலர் சந்திரனுக்கு போன் போடு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வரணும். வான்னு சொல்ல அவனை. என்ன பண்ணிட்டு இருக்கா? விட மாட்டேன்டா. வருவான்ல. இன்னும் 2 மாசத்துல கவுன்சிலர் எலெக்ஷன் வருது இல்ல, எல்லாம் வந்துடுவாங்களே. மாமூல் கேட்டுக்கிட்டு அப்ப வச்சுக்கிறேன்டா. வந்து பணம் கேட்பால. அவனுக்கு எதுக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு பேசாம நீங்களே கவுன்சிலர் ஆட வேண்டியதானே? என்ன பண்ற கரெக்ட் அப்பா தர? ஏய் யார் நீ? நான் யாரா இருந்தா என்னனே, அக்கா யாருன்னு காட்டணும். அவங்கள மட்டும் ஒண்ணு சொல்லுங்க, அவங்கள கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். அப்படியே போட்டனே அப்படியே. ஐயா என்ன கத்திக்கிட்டலாம் தூக்கிக்கிட்டு? ஏன் அக்கா கவுன்சிலர் ஆகுது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய் நான் கலக மூட்றியா? இது நானு. போங்கண்ணே. அங்க பாரு, அக்கா வயிறஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்க ஒருத்தர் ஐஸ் வாட்டர் குடிக்கிறாரு. குடிங்க. இவ்வளோ நாளா அவங்க போட்ட சொத்துல உடம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்க கவுன்சிலர் ஆகுறது நீங்களே கெடுத்துறீங்க போல இருக்க. அங்க பாரியா என்ன பவர்ஃபுல் ஃபேஸ், ராஜ கலை. இதெல்லாம் பொறப்புலயே வர்றது. ஏன்டா பொங்குற? வந்தவன் யார் என்னன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு போட்டு கொடுத்துட்டே இருக்கான், இது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுவும் அவன் சொன்ன பரம்பரையில பிறந்தவன் மாதிரி ரியாக்ஷன் வேற கொடுக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வணக்கங்க. யார் நீ? அக்கா நீங்க காரைக்குடியாக்கா? யார் நீன்னு கேட்டேன். இன்னைக்கு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், நாளைக்கு கவுன்சிலர் ரம்னி அக்கா பிஏ. நீ யாருன்னு கேட்டேன். ஏய் இங்க வா. இங்க வாப்பா, பயப்படாதப்பா. இவன் ஆட்டோ டியூ கட்டுறதுக்கு டைம் கேட்டு வந்தோம். இங்க பாருப்பா, விரல வெட்டினா வெட்டிட்டோம். நம்ம சொல்றத சொல்லிடணும்ல. ஏய் ஏதோ பர்த்டே கேக் வெட்டுற மாதிரி சொல்ற. ஆகா இவன் பேச்செல்லாம் கேட்காதக்கா. தெரியாம நீ வேற பயந்துக்கிட்டு. அக்கா நான் சொல்றத சொல்லிடுறேன்க்கா. இட்லி கட்டில் ஆரம்பிச்ச நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இங்க இருந்து கவுன்சிலர் ஆக முடியாது. யாருக்கா அந்த சந்திரன்? அவன்லாம் கவுன்சிலர் ஆகும்போது நீங்க ஆகக்கூடாதா? அக்கா வெளியில உங்களுக்கு நிறைய பேர் இருக்குக்கா. ஆனா பேர் மட்டும் பத்தாது, பவர் வேணும், பதவி வேணும். 4 பேர் நம்ம கூட வந்து போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படணும். சில பேர்கிட்ட தான் அந்த அம்சம் இருக்கும், உங்ககிட்ட அது இருக்குக்கா. அதனால தான்க்கா சொல்றேன். ஒரு மாசம் எவ்வளோக்கா மாமூல் கட்டுவீங்க? 1 லட்ச ரூபா இருக்குமா? 2 லட்ச ரூபா கொடுங்கக்கா, உங்களை கவுன்சிலர் ஆகி காட்டுறேன். ஏக்கா உன் காசை ஆட்டிய போட பாக்குறான், செலவு பண்ணி தோத்துட்டா சங்க எடுத்துட்டு சாவறேன். ஜெயிச்சிட்டா நீ சாவறியா? என்ன நம்புக்க, எனக்கு தேவை உன் பணம் இல்லை. ஏதோ நான் பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். பாதுற பாப்பா போ. ஒரு நிமிஷம். காரைக்குடியில எந்த ஊரு? கலக்கவராச்சி. நல்லா பேசுற. தேங்க்ஸ் ஆச்சி. நம்ம ஊராச்சு. சரி காலையில வா. வராச்சி. யோ கண்ணா யோ, ஆட்டோ டியூ கட்டுறதை பற்றி பேச வரேன்ட்டு அந்த பொம்பளை அரசியலில் கோத்து விட்டு வர. தெரியாம தான் கேட்குறேன். உன் பிரச்சனை டிப்பர் லாரி வச்சு ஆள்ற அளவுக்கு இருக்குது. நீ எதுக்கு அடுத்த பிரச்சனை தலையிடுற? அப்பாதுற நீ சொல்கிற மாதிரி எனக்கு எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. ஆனால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவன் நமக்கு நல்லது செய்வான், இவன் நமக்கு நல்லது செய்வான், யாரையாரோ நம்புகிறோம். ஆனால் அவங்க எல்லாருமே பதவிக்கு வந்தோடனே நம்மளை மறந்துடுறாங்க. அதனால் அவங்க நம்மளை மறக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று செஞ்சா முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா, அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். என்னையா சொல்கிற? புரியல. உனக்கு புரியாது, புரிய வேண்டியவங்களுக்கு ஓட்ட ரம்னியாக தான் போடணும், மறந்துடாதீங்க. இதுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்துருச்சுங்க. நேரம் வண்டி கொடுக்கும் போதே ஆட்டம் தாங்காது. இதெல்லாம் கவுன்சிலர் நாடு தாங்கும். மச்சி நீ ஓட்டு போடுவ? இது யாரு மேம் ஓட்டு போடுவா? உங்களின் குறை தீர்க்க ஆதரிப்பீர் கிரிக்கெட் மட்டை. என்ன இன்றொரு தகவல், தேர்தல்கள் எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பரபரப்பா போயிட்டு இருக்கு. உள்ள அதை விட பரபரப்பா போயிட்டு இருக்கப்பா. இருக்கணும். ஏக்கா ஊர்ல ஒரு பயம் மதிக்க மாட்டேன்றாங்க. ஏக்கா இப்படியே போயிட்டு இருந்துச்சு, நமக்கு ஒரு ஓட்டு விழாதுக்கா. ஏக்கா சத்தியமா சொல்றேன், கமல் கண்ணா நம்ம ஏமாத்தினுக்கிறாரு, பாத்துக்கோ. ஏன்னே குழப்பறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஊருக்குள்ள 1000 பேர் 1000 பேசுவான், அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அவங்கள சொல்லி தப்பு இல்லாச்சு. கத்தியை தூக்கிட்டு பிஸியாக சுற்றிட்டு இருந்தாங்களா, இப்போ வெட்டியாக இருக்கானுங்கள, அதான் கண்டதை யோசிக்க சொல்லுது இவனுங்கள. சீக்கிரம் வாங்காச்சு, வந்து உங்க செயல் வீரர்களை பாருங்க.
சும்மா பேங்க் ஆபீசர் மாதிரி இல்ல எங்க நேவற்று போல இருக்கு. அண்ணா இப்பவே ஜெயிச்ச மாதிரி இனிமேதான் ஆச்சு ஆட்டமே. ஒரு வழியில கரண்ட் பில்ல கட்டிட்டு போந்தேன்னு சொல்றேன். அதுக்கு என்னைய என் புள்ளைய சேர்த்து போற சொல்றாங்க மனுஷன். ஏங்க இவர கரண்ட் பில் தானே நான் கட்டுறேன். நாங்க இருக்கோம் அக்கா நாங்க இருக்கோம். சின்ன வயசுல கூட நான் ரேஷன் கடைக்கு போனதில்லை. ஆனா இந்த வயசுல என்ன ரேஷன் கடையில் நிக்க வச்சிட்டான்டா. கத்தி பிடிச்ச கையில கேன பிடிக்க வச்சிட்டான்டா. தாம்பரம் டு திருவத்தியூர் மறுபடியும் பாலமா தலைவரே? பாலம் கட்டினாதான் மக்கள் ஏன் பாலம், எதுக்கு பாலம், எப்போ முடியும்னு கேட்க மாட்டாங்க. நம்ம காசு சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல பல பேரிடம் அடிப்படும். எவன் இடம் போறோம் எனக்கு என்னையா, எனக்கு பணம் தான் முக்கியம். What's the problem? What he says? Our CM is for the people. No. Not for the people. For me, my family. Take whole land. Yours. What commission? No problem. நீங்க இங்க ஜாலியா மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க. அங்க ஒரு சுயேட்சை கேண்டிடேட் என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கா. நம்ம நீ வருங்கால சென்னை மேயர் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது. இது பாரு, உன் வீட்டுக்கு தான் பாலம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, see the commission. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கணும். அங்க எனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது போல இருக்கு. 1 minute. யாரு அவர் டம்மி கேண்டிடேட் என்ன பண்றான்? இட்லி விக்கிறானே. இட்லி. There is a problem with idli candidate. 1 minute. யோ, அவகிட்ட விலையை பேசி காசை கொடுத்து வாபஸ் வாங்க சொல்லியா? சரி. பணம் கொடுத்தா வாபஸ் வாங்கிடுவாளா? அம்மா இத கூட செய்ய மாட்டாங்களா? செய்ய சொல்லியா? சரிங்கண்ணே. கண்ணா நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுச்சுப்பா. கண்டவன் கையில காசு வாங்கிட்டு வாபஸ் வாங்க போயிட்டான். என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, ஏதோ பேசி ரமணி அக்கா குழப்பிட்டாங்க. சீக்கிரம் போ. எங்காச்சும் போயிட்டு இருக்கீங்க? 50,000 தான் செலவு பண்ணோம். வாபஸ் வாங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பைத்தியத்தை பிடிச்சாச்சு. என்ன? அவனே 5 லட்சம் தரானா, அப்ப எவ்வளவு சம்பாதிப்பா யோசிச்சு பாருங்க. ஏய் 5-10 வாங்கிட்டு போயிட்டே போடா. ஏம்பா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க ஆச்சு. மறுபடியும் அவன் முன்னாடி கை கட்டி நிக்க போறீங்களா இல்ல அவன் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கணுமா? டேய் என்னடா ஏமாங்க மாப்பிள ஸ்டீல் வந்துட்டானா? போய் தொலை சொல்லு. அவனுக்கு முக்கியம் இல்ல, ஆட்சி கவுன்சிலர் ஆகணும். அதான் எனக்கு முக்கியம். அவன் ஏன் உங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னான் தெரியுமா? நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு பயப்படுறாச்சு. சொன்னா கேளுங்காச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. He's an extra wiser, he's an extra smarter, he's an extra clever. Sun grenade, he's an extra bolder, he's an extra faster, he's an extra stronger. Sun grenade, the world is a wonderful space. Everyone stepping up the pace. The fittest of the fittest should survive. The bold and the pizza will provide. Moving up the ladder, everyone's in the game. No time for losers, the blind and the lame. The focus is a plenty, the choice just made. ஆச்சி பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் பேட்டும் பாலும் வாங்கி கொடுத்துருங்க ஆச்சி. என்ன கண்ணா, ஓட்டுக்கு காசு கொடுத்தாலும் ஓட்டு விழும். கிரிக்கெட் பேட் எல்லாம் கொடுத்து என்ன கண்ணா? சொன்னா செய்யுங்க ஆச்சி. 23ஆம் தேதி தேர்தல்பா. அப்ப 23ஆம் தேதி பசங்களுக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்திடுவோம். டேய் ஏண்டா அவ வாபஸ் வாங்கல? ஜெயிக்க போறோம் தெரிஞ்சா யாராவது வாபஸ் வாங்குவாங்களா? அவ வெறும் கை நாட்டு தலைவரே. அவ கை நாட்டு தான். ஆனா அவ கூட ஒருத்தன் இருக்கான் பாரு. யாருடா அது? சொல்லையா. அவன் ஒரு வெத்து வேட்டுனே. வெத்து வெட்டு கை நாட்டு சேர்ந்து என்ன பண்ணது? சின்ன சின்ன வாண்டுகளுக்கெல்லாம் பேட் பால் கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்குதுண்ணே. என்னது? பேட்டு பால் கொடுத்துட்டு இருக்கானா? கொடுக்க சொல்லு. அவங்க ஆடிட்டு இருக்கட்டும். அதை பாக்குறதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு டிவியை கொடு. ஓட்டு இப்படி உள்ளோன்னு பாரு. கவலை விடுவா. எனக்கு நிச்சயமா ஒரு டிவி உண்டு. உங்களுக்கு தான். நான் தான் ஆரம்பத்துல இருந்து அவளை பத்தி புலம்பிட்டு இருக்கேனே. யாராவது என் பேச்சு கேட்டீங்களா? கேவலம் ஒரு இட்லி வைக்கிற பொம்பளை கிட்ட தோத்துட்டேன். எப்படி நடந்தது? யார் அவன்? அவ ஜெயிக்கல, அவன் ஜெயிக்க வச்சான். யாரு? எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். காரைக்குடியில மேடம் பேர்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம்ல, அதுல தான் வீட்டு அடிக்க போறாங்கன்னு நம்ம காலில் விழுந்து கதறினா கெஞ்சினா. ஆனா நாம என்ன செஞ்சோம்? கழுத்தை பிடிச்சி தள்ளினோம். அவன் தான் இப்ப. ஓ, நான் அவனை அவமானப்படுத்ததுனால என்ன எதிர்த்து நிக்கிறானா? வர சொல்ல அவனை. சரி. யாரடா கண்ணனுங்க? இந்த தம்பி தான். வணக்கம்.
யாருடா நீ? உன்னை பார்த்த ஞாபகம் இல்லையே எனக்கு. எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? ஓட்டு போட்டவனதான் எங்கள் மோகன்லாம் மறந்துடுமே. தலைவரே கோப்படாங்க தலைவரே. தம்பி யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன விடுங்கண்ணே. தம்பி நீங்க? இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? ஒன்றுமே செய்ய முடியாத ஏதோ செஞ்சோன்னு தானே எங்கள் ஞாபகமே வருது. நானே வீட்டை காப்பாற்றிக்க போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னது வர சொன்னேன்? வீட்டில் விசேஷம் சாப்பிட கூப்பிட்டுருக்க. என்ன என்ன எதிர்த்து அரசியல் பண்றியா நீ? ஏதோ பெருசா ஓட்டு போட்டேன்னு புலம்புற. ஓட்டு போட்டா வீட்டுல போட்டோவா மாட்டணும்? சும்மாவா போட்டு காசு வாங்கல? என்கிட்ட பேசுற தகுதியே இல்லை உங்களுக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு உங்களை ஒட்டு மொத்தமா வாங்கிட்டேன். ஏன்னா உன் தம்மா துண்டு வீட்டுக்கு இவ்வளவு குதிக்கிறியே. இந்த பொசிஷன் கொடுத்து நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்க தெரியுமா? கோடியா இறைச்சிருக்க. இவ்வளவு செலவு பண்ணி உனக்கு சேவை செய்யணுமா? நானு போட்டதை எடுக்கணும். இது அரசியல் இல்ல, வியாபாரம். சார், எனக்கு அரசியலும் தெரியாது, வியாபாரமும் தெரியாது சார். அந்த வீடு தான் சார் எனக்கு வாழ்க்கை. உங்களுக்கு வேணா அது வெறும் கல் மண்ணுமா இருக்கலாம், எங்களுக்கு அது கோயில் சார். அதை காப்பாற்றிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எங்கே வேணாலும் போவேன். முட்டாளாடா இவன். எங்கடா போவேன்? எங்க போவேன்? கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட எங்க போனாலும் சுத்தி எங்கிட்ட தான் வரணும். சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார். இன்றைக்கி வேணால் நீங்கள் சிஎம்மாக இருக்கலாம், நான் சாதாரணமான ஆளாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கே எலெக்ஷன் நீங்கள் தோத்துட்டா நீங்களும் சாதாரணமான ஆள் தான். அதே பதவிக்காக எங்களை தான் தேடி வந்தாங்க. பதவி வச்சு மாட்டாதீங்க. நீங்கள் உங்கள் பதவிக்காக என்ன வேணால் செய்வீங்கன்னா நானும் என் வீட்டுக்காக என்ன வேணால் செய்வேன். என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அமைதியா இருந்தா பேசிக்கிட்டே போவியா? இதெல்லாம் கார்பரேஷன் குப்பாடுற கான்ட்ராக்ட் நினைச்சா நீ? ஒரு கவுன்சிலரை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுவியா நீ? இத பார், நான் இந்த இடத்துக்கு ரிப்பன் கட் பண்ணி வரல, கழுத்து அறுத்து வந்திருக்கேன். எலெக்ஷன் நேரம்னு பாக்குறேன், இல்லைன்னா புத்தச்சிருப்பேன். கொண்டு போங்க. என்னப்பா விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? உன் நல்ல நேரம் உன் உயிரோட விட்டாரு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு போ. எங்க போவேன்? கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, மினிஸ்டர் கிட்ட. இதெல்லாம் கார்பரேஷன் குப்பாடுற கான்ட்ராக்ட் நினைச்சா நீ? ஒரு கவுன்சிலரை கொண்டு வந்து எல்லாத்தையும் நிறுத்திடுவியா நீ? ஆச்சு, இட்லி கடையில் ஆரம்பிச்ச நீங்க இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே போவேணாமா? என்ன கண்ணா ஆச்சு, இந்த தடவை நடந்த கவுன்சில் எலெக்ஷன்ல அதிக இடத்துல எதிர்க்கட்சிக்காரன் தான் ஜெயிச்சிருக்கான். உங்களோட அதிர்ஷ்டம் சென்னை மாநகராட்சியோட மேயர் பதவி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்படியா சொல்றேன்? இது கூட தெரியாம கவுன்சிலர் ஆயிட்டீங்க. கவனிங்க, அவங்களோட துரதிர்ஷ்டம் அவங்களோட கட்சியில் ஒரு பெண் கவுன்சிலர் கூட கிடையாது. உங்களோட அதிர்ஷ்டம் நீங்க ஒரு பெண். வீரத்தமிழ் முன்னேற்ற கழகத்தோட தலைவரை போய் பாருங்க, சால்வையை போத்துங்க. சென்னை மாநகராட்சியின் அடுத்த மேயர் ரமணி ஆச்சே. இரியா கேக்குறேன். இந்தியன் தாத்தா மாதிரி மண்டே வச்சு நீ இளைஞர் அணியில போஸ்ட் வேணுமாம்பா? சேர்த்துக்கலாம். போ சாவரத்துல உறுப்பினர் ஆயிட்டு பாரு. சொல்றது நல்லா கேட்டுக்க. நாளை காலை 3வது பக்கத்துல கொட்டை எழுத்துல வரணும். மேயர் ரமணி ஆட்சி தலைமையில் முன்னாள் கவுன்சிலர் முருகன் ஆதரவாளர்களுடன் கட்சியில் இணைந்தார். இருப்பா, வெறும் மேயர்னு வேண்டாம், பெண் சேகுவாரான்னு போட்டுக்கோ. யார் பாத்து சேகுவாரா? யாருக்கே தெரியும், எல்லாரும் பணியில போட்டு சொல்றாங்க. போ. அப்பா இரு, சேக்குவாரா யாருன்னு தெரியுமா? யாரு? அவர் பெரிய பணக்காரர், மிகச்சிறந்த போராளி. சேனா தோழன்னு அர்த்தம். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த வார்த்தையும் வேஸ்ட்னு அவர் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, என்று ஒரு தகவல். பல மாற்றம் வச்சிருக்கியா? அதனாலதான் நான் வாட்ச்மேனா இருக்கேன், நீ அரசியல்ல இருக்க. அறிவுக்கு அரசியலுக்கு என்னையா சம்பந்தம்? ஆப்பிள் பங்கனப்பள்ளி ரஸ்தாலி 40 ரூபா. வாங்க 5000 சீட்டு பிடி 250 ரூபா. ரமணி என்கிற நான் இறைவன் மீது ஆணையாக, என் தம்பி கமலக்கண்ணன் மீது ஆணையாக, சென்னை மாநகராட்சி மேயராக ஏற்றுக்கொள்ளும் இந்த பொறுப்பை உண்மையாகவும் மனசாட்சிப்படியும் எந்த சுய விருப்பமும் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா. எங்கேயோ இருந்த என்ன இங்க கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் உன்னாலதான். எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க ஆச்சி, அவங்களுக்கு சொல்லுங்க. என்னமோ உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க, உங்களால முடிஞ்சது அவங்களுக்கு செய்யுங்க ஆச்சி. இதெல்லாம் நீ சொல்லணுமா? கண்டிப்பா நான் செய்வேன். சூப்பர். வருங்கால முதல்வர். வருங்கால முதல்வர். வீரத்தமிழர் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பெருமாள். வருங்கால முதல்வர்.
இது ஜெயில்ரா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. வெளிய நம்ம பார்ட்டியை பத்தி ஜனங்க என்ன பேசிக்கிறாங்க, முதல்ல அதை சொல்லுங்க. தலைவா, தமிழ்நாடே பத்தி எரியுது தலைவா. விலைவாசி உயர்வுக்காக நாம நடத்தின போராட்டம் உலக தமிழர்களையே பேச வச்சிருச்சு. தலைவா, இந்த ஒரு போராட்டம் போதும் தலைவா. வர்ற எலெக்ஷன்ல நாம ஆட்சியை பிடிச்சிடலாம். நான் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா கேட்டுட்டே இருக்கிறது. தலைவரே இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஏன் உலக தமிழை பத்தி பேசினது? உள்ளூர் தமிழுக்கே தகவல் தெரியல. தலைவரே, உங்களுக்காக தமிழ்நாடுலாம் ஒன்றும் பத்தி எரியல. என் தலைவன் ஜெயிக்கிறதுக்காக தீ குளிப்பேன், குளிக்கவா? டீ குடி காசு இருக்கா? டீ குடி காசு இருக்கா? நீ எல்லாம் டீ குடிக்கிறத பத்தி பேச வந்துட்டேன். தலைவரே, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் கூட இருந்து கவுத்துக்கிட்டு இருக்கானுங்க. யார் நீ? தல்ற ஐயோ, உங்களுக்கு போய் சொல்ல வந்த பாருங்க. உங்களுக்கு இந்த ஜாலரா பசங்க தான் கரெக்ட். யோ, நல்லா கோஷம் போடுங்க. கடைசியில் கூப்பிடாமே போட்டோம். நானும் இவர் சிஎம் ஆயிடுவாரு, பீச்ல ஒரு சமாதி கிடைக்கும்னு பாக்குறேன். நடக்காது போல இருக்கே. நீ பாட்டு. அப்ப நான் சாகுற வரைக்கும் முதல்ல மறுபடியும் அவன் பேச்சு தானே கேட்குறீங்க? கிளிப்புலைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 40 வருஷம் அவங்க பேச்சு கேட்டீங்களே, பத்தாதா? ஒரு 5 நிமிஷம் என் கூட வாங்க. உண்மை நிலவரம் என்னன்னு அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வைக்கிறேன். பெருமாள் கைது. ஆமா, இவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பாரும் போராட்டம், ஸ்ட்ரைக்னு. கரெக்ட். இவனுங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் விலைவாசி குறைஞ்சிடவா போகுது? எப்ப பார்த்தாலும் ஆளுங்கட்சி எடுத்து போராட்டம் பண்றதே வேலையா போச்சு. பெருமாள்லாம் நினைச்சா வெறும் பப்ளிசிட்டியா? தம்பி, கொசு தொல்லை தாங்க முடியல. கண்ணா, நான் தான் நீங்களா? ஆமா. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன தலைவர், என்ன இடத்துக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வரிய? நீ சொன்ன மாதிரியே என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்க. அதான் என்னால இன்னும் ஆட்சிக்கே வர முடியல. இப்ப புரியுது இல்ல? நேத்து வந்தவன்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறான், நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடறான். அதான் எனக்கும் எப்படின்னு புரியல. உங்க கட்சிக்குன்னு சொந்தமா டிவி சேனல் இருக்கா? இல்ல. ஹிந்தி இங்கிலீஷாவது தெரியுமா? கம்ப்யூட்டரா கொஞ்சம்? ஐயோ, அந்த பேரை கேட்டாலே எனக்கு அலர்ஜி. சுத்தம். தலைவரே, மத்த தொழிலை விட்டுருங்க. அரசியல் இருக்கிறவன் எப்பவும் கரண்ட்ல இருக்கணும். சுத்தி கெடா வெட்டுறவனையும் கொலை செய்றவனையும் வச்சிருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? திறமசாலியில கூட வச்சுக்கணும் தலைவரே. நிறுத்த, எனக்கு புரிஞ்சு போச்சு. சொந்தமா ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கிறேன். பேர் தெரியுமா? பெருமாள் டிவி. அதுல எதிர்கட்சியை போட்டு கிழிச்சு ஜெயிக்கும். எதிர்கட்சிக்காரன் எப்படி கவுக்கிறதுங்கிறத பத்தியே யோசிங்க. சாதாரண ஜனங்களை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. பணம் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், பதவியை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர எங்களை மாதிரி சாதாரண மக்களை எப்பாவது காப்பாற்றணும்னு யோசிங்களா தலைவரே? சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தலைவரே. நீங்களும் சுயநலவாதி தான். என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? சின்ன வயசுல எவ்வளவு போராட்டங்கள்லாம் பண்ணிருக்க தெரியுமா? வரும்போது போராளி தான் தலைவரே இருந்தீங்க. போக போக வியாபாரி ஆயிட்டீங்க. அப்போ உங்களை சுற்றி வியாபாரி தானே இருப்பான். நீ சொல்றது நிஜம்தான். சின்ன வயசுல எந்த லட்சியத்தோட அரசியலுக்கு வந்தேனோ எல்லாம் மறந்து போச்சு. தப்புதான். இப்ப எனக்கு பதவி மேல இருக்கிற ஆசையே போயிடுச்சு. ஓகே, நாளைக்கு நான் ரிலீஸ் ஆகுறேன். நீ வெளியே வந்ததும் என்ன வந்து பார். தலைவரே, எப்ப நீங்க பதவி ஆசை போயிடுச்சுன்னு சொன்னீங்களோ அப்பவே ஜெயிச்சிட்டீங்க. எனக்கு என்னமோ இந்த தடவை நீங்க ஆட்சியை பிடிச்சிருவீங்கன்னு தோணுது.